10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay students, this is next video. Last video la nama and the detection of carbon and hydrogen பார்த்துட்டு sodium extract ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ டெஸ்ட் பார்க்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனை டிடெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்கள் ஆர்கானிக் காம்பவுண்டில் உங்கள் கையில் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம டிடெக்ட் பண்ணுறது இப்போ நைட்ரஜன், டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன். ஸோ இந்த நைட்ரஜனுக்கான டெஸ்ட்டில் நம்ம உங்கள் கொடுத்துருக்க ஆர்கானிக் காம்பவுண்டை சோடியம் மெட்டலோட ஃபியூஸ் பண்ணி நீங்கள் சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் கண்டைன்ஸ் சோடியம் சயனைட். ஸோ சோடியம் ஃபியூஸ் பண்ணி அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி நம்ம அந்த சைனா டிஷ்ஷில் 10 to 50 ml வாட்டர் எடுத்துக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணி ஃபியூஸ் பண்ணி ஹீட் பண்ணி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த அந்த ஃபில்ட்ரேட் தான் சோடியம் சயனைட். தென் நவ் ஃபில்ட்ரேட் கண்டைன்ஸ் சோடியம் சயனைட் ஓகேங்களா. ஹியர் நெக்ஸ்ட் தென் 2 ml. ஸோ few ml of lysine extract or sodium extract taken in a test tube and 2 or 3 drops of freshly prepared ferrous sulfate solutions are added. As the solution is alkaline, a green precipitate of ferrous hydroxide appears. The mixture of boiled for 2 minutes, cooled and acidified with dilute sulfuric acid. Okay, appearance of green or Prussian blue color confirms the presence of nitrogen. Alternatively, ferric chloride and dilute HCl may be added. Okay, so டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் கார்பன் அண்ட் நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணி சோடியம் சயனைட் இப்போ லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சோடியம் ஃபியூசன் டெஸ்ட் பண்ணி ரெட்டிஷ் ஆன பிறகு ஃபியூசன் டியூப் ரெட்டிஷ் ஆன பிறகு நம்ம சைனா டிஷ் ஆர் போர்சலின் பேசனில் நம்ம அந்த ஃபியூசன் டியூப்பை உடச்சி விடுவோம் இல்லைங்களா. அப்படி உடச்சி விடும்போது சோடியம் அந்த வாட்டரோட கம்பைன் ஆகும்போது சோடியம் ஹைட்ரோஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுதுங்க ஓகேங்களா. அப்போ சோடியம் ஹைட்ரோஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ அது ரெண்டுமே நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் ஃபெரஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். ஸோ லெசைன் எக்ஸ்ட்ராக்டில் ஃபெரஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணும்போது ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ரோஆக்சைடு டு ஃபார்ம் ஃபெரஸ் ஹைட்ரோஆக்சைடு. ஃபெரஸ் ஹைட்ரோஆக்சைடு ஓகேங்களா கிரீன் ப்ரெசிபிடேட்டாக கிடைக்குது. கிரீனிஷ் ப்ரெசிபிடேட் ஓகேங்களா. ஃபெரஸ் ஹைட்ரோஆக்சைடு அப்படிங்கிற கிரீனிஷ் ப்ரெசிபிடேட் கிடைக்குது ஓகேங்களா. ஓகே தென் தட் கிரீனிஷ் ப்ரெசிபிடேட் அதாவது ஃபெரஸ் ஹைட்ரோஆக்சைடு ரியாக்ட் வித் சோடியம் சயனைட். ஃபெரஸ் ஹைட்ரோஆக்சைடு ரியாக்ட் வித் சோடியம் சயனைட் டு ஃபார்ம் சோடியம் ஃபெர்ரோசயனைடு. சோடியம் ஃபெர்ரோசயனைடு Na2FeCN6. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அயனைஸ் ஆகாது ஓகேங்களா. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அயனைஸ் ஆகாது. ஸோ சோடியம் ஃபெர்ரோசயனைட் ஐயூபேக் நேம் நம்ம சொல்லணும்னா சோடியம் ஹெக்ஸா சைனிடோ ஃபெர்ரேட் 2 அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் ஓகேங்களா. சோடியம் ஹெக்ஸா மீன்ஸ் 6 சயனிடோ சயனைட் அயானை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க ஆனையானா கன்சிடர் பண்ணும்போது சயனிடோ ஃபெர்ரேட் பிகாஸ் திஸ் இஸ் ஏ ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ உங்களுடைய செகண்ட் இயரில் 12th கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு படிக்கும்போது உங்களுக்கு தெரியும்
ஸோ இது நான் சொல்கிறது என்னென்னு அப்போ திரும்ப இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அந்த வீடியோவை போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ சோடியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட். ஸோ Fe அப்படின்னா அயர்ன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? அயர்ன் அப்போ ஏன் நம்ம ஐஆர் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது நம்ம ஐஆர் அப்படிங்கிறது ஆல்ரெடி எலமெண்ட் வந்து இரிடியம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ஐஆருங்கிறது யூஸ் பண்ணாமல் அயர்னுக்கு அதனுடைய ரூட் வேர்டான ஃபெர்ரம் FERRUM ஃபெர்ரம் அப்படிங்கிறதுலேருந்து அந்த Fe லெட்டர் எடுத்து ஸோ Fe அயனுக்கு Feங்கிற அந்த வேர்டை நம்ம கொடுக்குறோம், லெட்டரை, சிம்பிள்ஸ் Fe. அப்போ ஃபெர்ரம் அப்படிங்கிற ரூட் வேர்டு அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்குது. அதாவது எப்பவுமே நம்ம ஒரு சால்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்டயான் ஆனியான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கேட்டயான், செகண்ட் இருக்கக்கூடியது ஆனியான். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டயான்ஸ் கால்டு பேசிக் ரேடிக்கல், ஆனியான்ஸ் ஆர் கால்டு ஆசிட் ரேடிக்கல். சரியா? கேட்டயான்ஸ் ஆர் கால்டு பேசிக் ரேடிக்கல், ஆனியான்ஸ் ஆர் கால்டு ஆசிட் ரேடிக்கல். ஓகேவா? அப்போ எந்த ஒரு சால்ட் எடுத்துட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் பேசிக் ரேடிக்கல் இருக்கும், செகண்ட் ஆசிட் ரேடிக்கல் இருக்கும். ஸோ பேசிக் ரேடிக்கலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, ஆசிட் ரேடிக்கலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. ஸோ பிஏ. ஸோ லிட்ரேச்சர்லாம் படிப்பாங்க இல்லையா, பிஏ, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இதுவும் ஒரு சால்ட்டு தான். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம சோடியம் அப்படிங்கிற பேசிக் ரேடிக்கல் நேம் எழுதி, செகண்ட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஃபுல்லாகவே ஆசிட் ரேடிக்கல். சரிங்களா? அதாவது ஆனியான். ஸோ தட் ஆனியான் கண்டெய்ன்ஸ் 2 ions, cyanide and iron, அதாவது ஃபெர்ரம். அப்போ ஆசிட் ரேடிக்கல் இங்கே ஆனியானாக இருக்கும் பொழுது சென்ட்ரல் மெட்டல் அயான்னு சொல்லுவோம் இதை நம்ம. ஸோ சென்ட்ரல் மெட்டல் அயானு ஃபெர்ரேட் அப்படிங்கிற ATE, ஃபெர்ரமில் இருக்கிற அம் இஸ் ரீப்ளேஸ்டு பை UM இஸ் ரீப்ளேஸ்டு பை ATE பிகாஸ் திஸ் இஸ் ஏ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் இந்த சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய நேமை ATEன்னு போட்டு ஃபெர்ரேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால தான் IUPAC நேம் சோடியம் ஹெக்ஸா சைனிடோ ஃபெர்ரேட் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது சால்யூபிள் காம்பவுண்ட் சோடியம் ஃபெர்ரோசைனைடு. ஓகேங்களா? ஸோ இந்த சோடியம் ஃபெர்ரோசைனைடு ஃபெர்ரிக் குளோரைடோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, சரிங்களா, ஃபெர்ரிக் குளோரைடு அண்ட் டைலூட் HCl, சோடியம் ஃபெர்ரோசைனைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சோடியம் ஃபெர்ரோசைனைடு நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிச்சு இல்லையா? ஸோ உங்கள் சோடியம் பதிலாக நான் பொட்டாசியம் போட்டிருந்தேங்க. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சோடியம் ஃபெர்ரோசைனைடு ட்ரீட்டட் வித் ஃபெர்ரிக் குளோரைடு அண்ட் டைலூட் HCl to form ferric ferrocyanide. Ferric ferrocyanide. ஓகேங்களா? Ferric ferrocyanide that is called Prussian blue or green precipitate. So Prussian blue. So இந்த கலர் உங்களுக்கு appearance வந்ததுன்னா that organic compound confirmly present in nitrogen. That organic compound confirmly present in nitrogen. ஓகேங்களா? So simple testமா பார்த்துங்க. சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ சோடியம் எக்ஸ்ட்ராக்டில் சோடியம் சைனைடு அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதா மீனிங். சரிங்களா? ஸோ அதில் நம்ம ஃபெரஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணும்போது ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு இங்கே க்ரீன் precipitate. ஸோ ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு ட்ரீட்டட் வித் சோடியம் சைனைடு, சோடியம் ஃபெர்ரோசைனைடு. ஸோ சோடியம் ஃபெர்ரோசைனைடை நம்ம ஃபெர்ரிக் குளோரைடோட ரியாக்ட் பண்ணோம்னா ஃபெர்ரிக் ஃபெர்ரோசைனைடு கிடைக்குது. த ஃபார்முலா ஆஃப் ஃபெர்ரிக் ஃபெர்ரோசைனைடு Fe4 FeCN 6 times and 3. ஓகேங்களா? ஸோ Fe4 ஃபெர்ரிக். ஸோ ஹியர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா Fe+3. ஸோ Fe4 இருக்கக்கூடிய அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்லேருந்து அவுட்டரில் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்லேருந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த Feனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ இன்சைடு இருக்கக்கூடிய Feனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகேங்களா? ஸோ iron 3 hexacyanoferrate 2. So IUPAC name of this complex iron 3. 3 அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரோமன் லெட்டரில் எழுதணும். iron 3 hexacyanido ferrate 2. ferrate 2ங்கிறது இந்த அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ரைட் பண்ணி வைங்க. ஸோ IUPAC name of this compound iron
3 hexacyanidofferrate 2 ஓகேங்களா. ஸோ ப்ரூசியன் ப்ளூ ஓகேங்களா. ப்ரூசியன் ப்ளூ வந்துச்சுன்னா உங்களுக்கு நைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. சம்டைம்ஸ் இதே டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் some ferrous sulfate, so ferrous sulfate converted into ferric sulfate, ferrous sulfate converted into ferric sulfate, this react with sodium ferrocyanide into ferric ferrocyanide to form of ferric ferrocyanide ஓகேங்களா. அப்போ ferric chloride பதிலாக ferric sulfate தான் sodium cyanide sodium ferrocyanide ரியாக்ட் பண்ண போகுது. அப்போவும் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, ஃபெர்ரிக் ஃபெர்ரோசைனேட் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ ஃபெரிக் குளோரைடு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெரிக் குளோரைடு யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஸோ நாம் அங்கே யூஸ் பண்ண ஃபெரஸ் சல்ஃபேட் ஃபெரிக் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரூசியன் ப்ளூ அப்படிங்கிற ஃபெரிக் ஃபெரோசைனேடை கொடுக்கும். ஸோ ப்ளூ கலர் ஆர் ப்ரூசியன் ப்ளூ மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் ஃபார் சல்ஃபர் சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் சல்ஃபருக்கான டெஸ்ட்டை நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ சல்ஃபருக்கான டெஸ்ட் அப்படின்னா என்னங்க, ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோங்க, வழக்கம் போல் உங்கள் கையில் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ சோடியம் நீங்கள் லெபார்ட்டரியில் சோடியம் மெட்டல்ஸ் இருக்குது, சோடியம் மெட்டல் எடுத்து ஃபியூசன் டியூப்பில் ஆட் பண்ணி நல்லா ஃபியூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த ஃபியூஸ்டு மெட்டலில் ஆட் பண்ணுங்கள், திரும்ப ஹீட் பண்ணுங்கள், நல்லா ரெட்டிஷாக வரும். ரெட்டிஷாக ஆன பிறகு 10 to 15 ml அதை ஃபியூசன் டியூப்பை உடச்சி விடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த உடச்சி விட்ட அந்த வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ 1/3 ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. ஸோ நவ் that filtrate contains sodium sulfide, that is lysine extract or sodium extract ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ சோடியம் எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் அந்த ஃபில்ட்ரேட் பண்ண அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 5 ml இருக்குது அப்படின்னா 5 ml நாம் 3 செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 2 drops எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் நீங்கள் என்ன எடுத்துருப்பீங்க, அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்டை 3 பிரித்து எடுத்துட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்பில் நீங்கள் சோடியம் நைட்ரோ ப்ரூசைடு, இது நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரோ ப்ரூசைடு ஓகேங்களா. ஸோ சோடியம் நைட்ரோ ப்ரூசைடு இந்த காம்பவுண்ட் தான் சோடியம் நைட்ரோ ப்ரூசைடு. பார்த்தீங்கன்னா சோடியம் FeNOCN5 ஓகேங்களா, சோடியம் நைட்ரோ ப்ரூசைடு. So the extract one of the part react with sodium nitroprusside to form sodium thionitroprusside. Sodium thionitroprusside. This is a purple colored complex. This is a purple colored compound. Purple or violet எப்படி வேணாலும் சொல்லுவாங்க புக்கு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்டு வந்து பார்த்தீங்கன்னா டீப் வயலட் ஆர் பர்பிள் ஓகேங்களா. பர்பிள் கலர் காம்பவுண்ட் ஆர் டீப் வயலட் ஓகேங்களா. ஸோ அப்போ சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் சோடியம் சல்ஃபைடு இருக்கும், அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்டில் சோடியம் சல்ஃபைடு இருக்கும். ஸோ சோடியம் சல்ஃபைடு ட்ரீட்டட் வித் சோடியம் நைட்ரோப்ரூசைடு டு ஃபார்ம் சோடியம் தியோநைட்ரோப்ரூசைடு. சோடியம் தியோநைட்ரோப்ரூசைடு பர்பிள் கலர்டு காம்பவுண்ட் சரிங்களா. ஸோ அப்போ பர்பிள் கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு தட் ஆர்கானிக் காம்பவுண்ட் present in sulfur. Then next part, so 3 பார்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணோம் இல்லையா சோடியம் எக்ஸ்ட்ராக்டை, அதில் நெக்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இஸ் ட்ரீட்டட் வித் lead acetate solution. Second part is treated with lead acetate solution to form lead sulfide, that is black precipitate. So black precipitate இதுங்க. அப்போ black precipitate இருக்கும்போது நம்ம அதில் சல்ஃபர் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த டெஸ்ட் செஞ்சோம் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெஸ்ட்டு தான் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட், நீங்கள் அந்த சோடியம் எக்ஸ்ட்ராக்டை 3 பார்ட்டாக பிரித்தோம் இல்லையா. ஸோ அதில் நெக்ஸ்ட் பார்ட் எடுத்து தேர்ட் பார்ட் எடுத்து சோடியம் சல்ஃபைட் எக்ஸ்ட்ராக்ட் தான். அதுவும் தேர்ட் பார்ட் எடுத்து கேட்மியம் அசிட்டேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேட்மியம் அசிட்டேட் யூஸ் பண்ணும்போது கேட்மியம் சல்ஃபைடு கிடைக்குதுங்க. கேட்மியம் சல்ஃபைடு அப்படிங்கிறது எல்லோ பிரசிபிடேட், கேட்மியம் சல்ஃபைடு அப்படிங்கிறது எல்லோ பிரசிபிடேட். அப்போ உங்களுக்கு
அந்த சல்ஃபருக்கான டெஸ்ட்டில் சோடியம் எக்ஸ்ட்ராக்டில் நீங்கள் கேட்மியம் அசிட்டேட் ஆட் பண்ணிங்கன்னா 1 or 2 ட்ராப் உங்களுக்கு எல்லோ precipitate வந்துடும். ஸோ எல்லோ precipitate வந்தது அப்படின்னா உங்களுக்கு சல்ஃபர் ப்ரெசர் ஆகிடுங்க. பிகாஸ் சல்ஃபர் ஒன்லி கிவ்ஸ் எல்லோ precipitate வித் கேட்மியம் அசிட்டேட். ஓகேங்களா, சல்ஃபர் ஒன்லி கிவ்ஸ் எல்லோ precipitate வித் கேட்மியம் அசிட்டேட். ஓகேங்களா, ஓகே. திஸ் 3 டெஸ்ட் வந்து நார்மல் டெஸ்ட் தான். நீங்கள் சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ண பிறகு அதில் அடிஷன் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த கரஸ்பாண்டிங் ரியேஜெண்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான கலரை தரும். ஸோ அந்த கலரை வச்சு இது சல்ஃபர் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியுங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் டெஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், the organic substance are fused with a mixture of potassium nitrate and sodium carbonate. This is a fusion mixture அப்படின்னு சொல்லுவோம். So what is a fusion mixture? Fusion mixture is called mixture of potassium nitrate and sodium carbonate. So this mixture sulfur it is present is oxidized to give sulfates. அப்போ சல்ஃபர் ப்ரெசன்ட் ஆகிருந்தது அப்படின்னா சல்ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். ரியாக்ஷன்ஸ் Na2CO3 sodium carbonate and sulfur if present in sulfur then oxidation-க்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, தென் சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு சோடியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சிங்களா. அப்போ சோடியம் சல்ஃபேட்டுங்கிற நமக்கு சால்ட் கிடச்சிருக்கு. அப்போ சல்ஃபேட் அயானுக்கான நம்ம டெஸ்ட்டை செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் தான். சல்ஃபரை சோடியம் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சல்ஃபேட் கிடச்சிருக்கு, சோடியம் சல்ஃபேட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த சோடியம் சல்ஃபேட் நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா சல்ஃபேட் அயான் அங்கே இருக்கும். சரிங்களா, அப்போ இப்போ நம்ம என்னவா பார்க்க போகிறோன்னா இதை சல்ஃபேட் அயானுக்கான டெஸ்ட்டை தான் பார்க்குறோம். எதுக்கான டெஸ்ட்டாக பார்க்குறேங்க, சல்ஃபேட் அயானுக்கான டெஸ்ட்டை தான் பார்க்குறோம். ஸோ SO4⁻²-. ஸோ சல்ஃபேட் அயானுக்கான டெஸ்ட். அப்போ சல்ஃபேட் அயானுக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பேரியம் குளோரைடு டெஸ்ட். ஸோ நோட் பண்ணுவீங்க, சல்ஃபேட் அயானுக்கான டெஸ்ட் பேரியம் குளோரைடு டெஸ்ட். அப்போ உங்களுக்கு சல்ஃபேட் சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி, ஓகேங்களா, ஸோ ஃபியூ அமௌண்ட் ஆஃப் ஆர் 1 or 2 drops of hydrochloric acid and barium chloride solution. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் பேரியம் குளோரைட் சொல்யூஷனை சைமல்டேனியஸாக அடுத்தடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒயிட் precipitate கிடைக்கும். ஸோ இந்த ஒயிட் precipitate எப்போ கிடைக்கும், இஃப் சல்ஃபர் இஸ் present in that organic compound. சரிங்களா, அப்போ சல்ஃபர் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருந்தால் தான் பேரியம் குளோரைடுக்கான டெஸ்ட்டில் ஒயிட் precipitate-ஆக பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒயிட் precipitate-ங்கிறது என்னன்னு தெரியுங்களா, ஸோ பேரியம் சல்ஃபேட். ஓகேங்களா, அப்போ பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒயிட் precipitate. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒயிட் precipitate வருது அப்படின்னா ஆக்சிடேஷன் டெஸ்ட்டில் பேரியம் குளோரைடு டெஸ்ட்டில் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் சல்ஃபர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக இதை நோட் பண்ணி வைங்க. சப்போஸ் உங்கள் ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜனும் சல்ஃபரும் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ சைமல்டேனியஸ்லாம் ஒரே ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜனும் சல்ஃபரும் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம அந்த டெஸ்ட்டை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, சம்டைம்ஸ் நைட்ரஜன் சல்ஃபர் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சம்டைம்ஸ் வென் த அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் ப்ரெசண்ட் இஸ் ஸ்மால் த ப்ரூசியன் ப்ளூ இஸ் ப்ரெசண்ட் இன் கொலாய்டல் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன் லுக்ஸ் க்ரீன். ஸோ அதான் ப்ரூசியன் ப்ளூன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சல்ஃபர் இருந்தது அப்படின்னா சல்ஃபருக்கான டெஸ்ட்டை நம்ம தனித்தனியாகவே பார்த்தோம். ஓகேங்களா, என்னங்க HCl-ஓட பேரியம் குளோரைட் டெஸ்ட் செய்யும்போது பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒயிட் precipitate கிடைச்சிது. ஓகேங்களா, சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் போத் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் இருந்தது அப்படின்னா in case of both nitrogen and sulfur are present in an organic compound solution, ஓகேங்களா, organic compound sodium thiocyanide is formed. ஸோ நைட்ரஜனும் சல்ஃபரும் சைமல்டேனியஸாக ஒரே ஆர்கானிக் காம்பவுண்டில் ப்ரெசண்டாக இருக்கும் பட்சத்தில் சோடியம் எக்ஸ்ட்ராக்டில் சோடியம் தயோசைனைடு தான் இருக்குங்க. சோடியம் தயோசைனைடு தான் இருக்கும்.
So it gives blood red color and no Prussian blue since there are no free cyanide ion. So free cyanide ion அங்கே இல்லாதனால நமக்கு Prussian blue தராது. Because அங்கே நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ஃபார்ம் ஆஃப் சோடியம் தயோசைனேடாக இருக்குங்க. NaCNS சோடியம் தயோசைனேட். சோடியம் தயோசைனேட் CNS அப்படின்னா சைனேட் அயான். ஓகேங்களா, தயோசைனேட் அயான். CNS என்னங்க, தயோசைனேட் அயான். சப்போஸ் சோடியம் தயோசைனேட்டாக இருக்குது. அப்போ பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்டில் பாருங்கள் Na ப்ளஸ் C ப்ளஸ் N ப்ளஸ் S. சியை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அதாவது கார்பன், பிகாஸ் தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்போ ஆர்கானிக் காம்பவுண்டில் நம்ம கார்பனை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த கார்பனோடு சேர்ந்து நைட்ரஜனும் சல்ஃபரும் சோடியம் தயோசைனேடாக நமக்கு இருக்குது இப்போ. ஸோ தட் சோடியம் தயோசைனேட் ட்ரீட்டட் வித் ஃபெரிக் குளோரைட். sodium thiocyanate treated with ferric chloride to form blood red coloration. Ferric thiocyanate because here Fe+3 ion. ஓகேங்களா, அப்போ நமக்கு ஃபெரிக் குளோரைட் டெஸ்ட்டில், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் நைட்ரஜனும் சல்ஃபரும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் ஃபெரிக் குளோரைட் ஆட் பண்ணும்போது நமக்கு பிளட் ரெட் கலர் வரும். சப்போஸ் சல்ஃபர் இல்லாத போது நமக்கு என்ன கலரேஷன் வருங்க, ப்ரூசியன் ப்ளூ வரும். ப்ரூசியன் ப்ளூ வந்தால் நைட்ரஜன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபெரிக் குளோரைடோட டெஸ்ட் பண்ணும்போது. பட் பிளட் ரெட் கலர் வருது அப்படின்னா நீங்கள் ஃபெரிக் குளோரைடோட டெஸ்ட் பண்ணும்போது அந்த காம்பவுண்டில் நைட்ரஜனோட சல்ஃபரும் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நான் எப்படி அந்த டெஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது, நைட்ரஜனுக்கு தனியாகவும் சல்ஃபருக்கு தனியாக நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது நம்மகிட்ட. சரிங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சோடியம் ஃபியூசன் இஸ் கேரிட் அவுட் வித் எக்ஸஸ் ஆஃப் சோடியம், த thiocyanate decomposes into sodium cyanate and sodium sulfate. This ionic compound gives their usual test. அப்போ சோடியம் தயோசைனேட்டோட எக்ஸ்ட்ரா நீங்கள் சோடியம் மெட்டலை ஆட் பண்ணி ஃபியூஸ் பண்ணிங்க அப்படின்னா சோடியம் தயோசைனேட் சோடியம் சைனைடாகவும் சோடியம் சல்ஃபைடாகவும் கன்வெர்ட் ஆகிடும். அப்போ சோடியம் சைனைடு எடுத்து கரஸ்பாண்டிங் டெஸ்ட் நைட்ரஜன் நீங்கள் நைட்ரோ ப்ரூசைடு டெஸ்ட்டை பண்ணலாம். சோடியம் சல்ஃபைடு எடுத்து சல்ஃபருக்கான டெஸ்ட்டை இண்டிவிஜுவலாக நம்ம ப்ரீவியஸாக தனித்தனியாக பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டெஸ்ட்டை நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம FeCNS தயோசைனேட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டயோசோ காம்பவுண்ட்ஸ் தராது. ஓகேங்களா, திஸ் டெஸ்ட் fails in case of diazo compound. Diazo compounds தராது. Diazo means N double bond N. சரிங்களா, N double bond N group தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்களா, diazo groups. N double bond N group தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, diazo groupsன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த diazo groups இருக்கும்போது இந்த டெஸ்ட் அவைலபிள் இல்லை, நைட்ரஜனுக்கான டெஸ்ட்டை தராது. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நைட்ரஜனுக்கான டெஸ்ட், சல்ஃபருக்கான டெஸ்ட் அண்ட் சல்ஃபரும் நைட்ரஜனும் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அதுக்கான டெஸ்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ மெயின்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனுக்கு மட்டும் டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா, நைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா ப்ரூசியன் ப்ளூ டெஸ்ட். சல்ஃபருக்கான டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா சல்ஃபருக்கு 4 டெஸ்ட் அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரோ ப்ரூசைட் டெஸ்ட். ஸோ நைட்ரோ ப்ரூசைடோட சோடியம் எக்ஸ்ட்ராக்ட் சோடியம் சல்ஃபைடு வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரை தரும். ஓகேங்களா, தென் சோடியம் சல்ஃபைடு வந்து லெட் அசிட்டேட்டோட பிளாக் பிரசிபிடேட்டை தரும். நெக்ஸ்ட் சோடியம் சல்ஃபைட் கேட்மியம் அசிட்டேட்டோட எல்லோ பிரசிபிடேட்டை தரும். ஆக்சிடேஷன் டெஸ்ட் அப்படின்னா பேரியம் குளோரைட் டெஸ்ட். ஓகேங்களா, சப்போஸ் நைட்ரஜன் சல்ஃபர் சைமல்டேனியஸாக ஒரே ஆர்கானிக் காம்பவுண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சோடியம் தயோசைனேட் கிடைக்குது. ஸோ சோடியம் தயோசைனேட் ஃபெரிக் குளோரைடோட பிளட் ரெட் கலரேஷனை தரும். ஸோ பிளட் ரெட் கலரேஷன் அப்படிங்கிறது ஃபெரிக் சல்ஃபோசைனேட் ஆர் ஃபெரிக் தயோசைனேட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நைட்ரஜன் சல்ஃபருக்கான டெஸ்ட்.
மிஸ் எவ்வளோ நேரம் ஓடி